மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த குடும்பத்தில கணவன் அமைஞ்சது அந்த மிஸ்ஸஸ்க்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஹேப்பியா வாழ்ந்துட்டு வந்த இந்த குடும்பத்தில சடனா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. திடீர்னு விபுஷோட மனைவி மயங்கி விழுகுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போன விபுஷுக்கு பயங்கரமான ஷாக். இவங்க பிரஸ்ட் கேன்சரோட 2ண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தன் கணவரை கூட பத்தி இவங்க நினைக்கல. என்னோட குழந்தை என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சிருக்காங்க. ஆனா விபுஷ் இவங்களையும் தன்னோட குழந்தையும் ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் உன்னை நான் கைவிட மாட்டேன், எல்லா நேரத்துலையும் உன் கூட நான் இருப்பேன், பிள்ளையும் நான் நல்லா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருந்திருக்காங்க. இவரும் அடிக்கடி தன்னோட பேபிகிட்ட உங்கள் அம்மா மிகப்பெரிய ஃபைட்டர், எல்லாத்தையுமே மீண்டு தாண்டி வந்துருவா, கவலைப்படாதன்னு சொல்லி தன்னோட குழந்தையோட ஹாப்பியாகவே இந்த லைஃப்பை வாழ்ந்து வந்திருக்காங்க. க்யூர் ஆகுறதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆனாலும் இறைவன் இவங்க 2 பேரோட அன்பையுமே இணைச்சு தான் வச்சிருக்காரு, பிரிக்கலை. இதுதாங்க உண்மையான அன்பு.